We shouldn't be afraid of a new global order. And the order based on international law. We're looking at a totally new world order. நியூ வேர்ல்டு ஆர்டர், அதாவது புதிய உலக ஒழுங்கு. டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட போது இந்த வார்த்தை அதிகமாக கேட்கத் தொடங்கியது. கடந்த ஆண்டு அவர் இரண்டாவது முறையாக அதிபரான போது இது குறித்தான விவாதம் மேலும் அதிகரித்துள்ளது. பனிப்போர் காலத்தில் உலகம் இரண்டு பகுதிகளாக பிரிந்திருந்தது. அப்போது அமெரிக்கா அல்லது சோவியத் யூனியன் என ஏதாவது ஒரு நாட்டுடன் கூட்டணி வைத்தாக வேண்டிய கட்டாயம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டது. அந்த சூழலில்தான் அணிசேரா இயக்கமும் உருவானது. இந்த நிலையில் 1990களில் சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவானது. அமெரிக்கா உலகின் தலைவராக மாறியது. அதை ஆதரித்தவர்கள் இது மிகவும் நிலையான அமைப்பு என்று வாதிட்டனர். ஆனால் அதுவும் தற்போது சரிந்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக அதன் தலைமையில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவுகிறது. அந்த குழப்பமே ஒரு புதிய ஒழுங்காக உருவெடுத்துள்ளது. இதில் முன்பு இருந்ததைப் போல நாடுகள் ஒரு தலைமையை தேர்வு செய்ய வேண்டியதில்லை. தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப எந்த நாட்டை வேண்டுமானாலும் சார்ந்திருக்கலாம். இதை மேலும் தெளிவாக விளக்க சில உதாரணங்களும் இருக்கின்றன. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வணிகத்தில் ஈடுபடும் அதே வேளையில் அமெரிக்காவுடன் நட்புறவுடன் இருக்கிறது. நேட்டோவில் அங்கம் வகிக்கும் துருக்கி போர்களின் போது ரஷ்யாவுடன் கூட்டணி வைக்கிறது. அதேபோல வளைகுடா நாடுகள் அமெரிக்க பாதுகாப்பை பெறும் வேளையில் சீனாவுடன் பொருளாதார உறவுகளையும் சீராக பராமரிக்கிறது. இதுதான் புதிய உலகளாவிய அமைப்பு. அதன் பெயர் மேட் என சொல்லப்படும் மல்டி அலைன்மெண்ட் டிபெண்டன்ஸ். இதனால் இப்போது உலகம் நிரந்தர கூட்டணிகளாக பிரிந்திருக்கவில்லை. இது ஒரு வலையமைப்பு போல செயல்படுகிறது. ஆனால் இந்த மாற்றத்திற்கான தேவை எதனால் உருவானது? முன்னர் சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே நாடுகளின் கூட்டணிகள் உருவாகின. இதில் நீண்டகால நம்பிக்கையும் பிடிப்பும் இருந்தது. ஒருவேளை ஒரு கூட்டணியில் குறிப்பிட்ட நாடு அங்கம் வகிக்கவில்லை என்றால் அந்த இரு நாடுகளும் எதிரிகள் என்ற தெளிவான நிலை உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய அமைப்பில் அடிப்படை சித்தாந்தம் என எதுவும் இல்லை. சுயநலன் மற்றும் நாட்டின் நலம் சார்ந்து முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டுக்கு பாதுகாப்புக்கு ஒரு நாடு, வர்த்தகத்திற்கு ஒரு நாடு, எரிசக்திக்கு இன்னொரு நாடு என தேவைகளுக்கு ஏற்ப சார்பு நாடுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இதில் சூழ்நிலைகள் மாறினால் சார்பும் மாறும். உதாரணமாக அமெரிக்கா ஐரோப்பாவை சீண்டினால் ஐரோப்பிய நாடுகள் சீனா அல்லது இந்தியாவின் ஆதரவை நோக்கி நகர்ந்து புதிய சார்பை உருவாக்கும். சார்பு என்பதே இந்த அமைப்பின் அச்சாணியாக செயல்படுகிறது. இதன் பின்னணியில் இருப்பது உலகமயமாக்கல் எனலாம். கடந்த சில தசாப்தங்களில் உலகமயமாக்கல் ஒருவரை ஒருவர் சார்ந்த அமைப்பாக மாறியுள்ளது. மருந்து, எரிபொருள், தொழில்நுட்பம், ஆயுதங்கள், கனிமங்கள் என இவை அனைத்து நாடுகளின் அடிப்படை தேவைகளாக மாறியுள்ளன. அதனால் பரஸ்பர சார்பு அதிகமாக உள்ளது. மேலும் இந்த அமைப்புகளை முற்றிலுமாக மாற்றுவது மிகவும் கடினம். அதற்கு நாடுகள் கூடுதல் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். எடுத்துக்காட்டாக அமெரிக்காவின் புதிய மருந்து விலை கொள்கை இந்த மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி மருந்து பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும். ஆனால் பெருவாரியான ஜெனரிக் மருந்துகளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது அமெரிக்கா. இதன் வர்த்தகம் மட்டும் சுமார் 2000 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் மருந்து தயாரிப்புக்கான ரசாயனத்தை இந்தியா சீனாவிடமிருந்து பெறுகிறது. எனவே இது ஒரு வலையமைப்பாக செயல்படுகிறது. சீனா வழங்கும் மூல ரசாயனங்களை வைத்து இந்தியா தயாரிக்கும் மருந்தை அமெரிக்கா பயன்படுத்துகிறது. எனவே இந்த சங்கிலியின் ஒரு பகுதி உடைந்தாலும் அது விநியோக பிரச்சனை என்பதை கடந்து அரசியல் பிரச்சனையாக மாறும். ஏனெனில் மருந்து தட்டுப்பாடு விலையை அதிகரித்து மக்களை நேரடியாக பாதிக்கும். அது கட்சிகளுக்கு அரசியல் நெருக்கடிகளை ஏற்படுத்தி ஆட்சியை பாதிக்கும். இந்த அழுத்தங்களால் தான் இந்த அமைப்பு தொடர்ந்து இயங்குகிறது. ஏனென்றால் இதை உடைப்பது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு நாட்டை புரட்டி போடவும் வாய்ப்பிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா போரின் போது ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட போதும் இதே சிக்கல்தான் உலகம் முழுவதிலும் ஏற்பட்டது. இந்த மேட் அமைப்பின் சிறப்பு என்னவென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தாலும் கூட இந்த அமைப்பை உடைத்து வெளியேறுவது கடினம். இதனால்தான் ஈரான் ஹோர்முஸை மூடும்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்த அதே அமெரிக்கா ரஷ்ய எண்ணெய்க்கு விலக்கு அளித்தது. ஒரு தெளிவில்லாமலும் கணிக்க முடியாததாக இருக்கும் இந்த மேட் அமைப்பு ஒரு சரியான அமைப்பு அல்ல. ஆனால் தற்போது உலகம் இந்த தர்க்கத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. இதன் சிறப்புகள் என்னவென்றால் இந்த அமைப்பில் எந்த ஒரு நாடும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அதிகாரம் பரவலாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் இந்த வலையமைப்பை சார்ந்து இயங்குகின்றன. எனவே இனி எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதெல்லாம் உலக அரசியலில் வேலைக்கு ஆகாது. சார்பு உள்ளவரை அனைவரும் இங்கு நண்பர்கள்தான்.